வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 11ல் பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நாம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டிடக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுங்கிற டாப்பிக்கில் டெஸ்ட் ஃபார் சல்ஃபர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து ஆக்சிஜன் டெஸ்ட் இதை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். Test for sulfur. To a portion of a Lessing's extract, add freshly prepared sodium nitroprusside solution. A deep violet or purple coloration is obtained. This test is also used to detect sulfur 2- ion in inorganic salt analysis. So, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சல்ஃபரை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண லெசிங்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஸ்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுற சோடியம் நைட்ரோபுரூசைட் சொல்யூஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போது என்ன ஆகுது அப்படின்னா டீப் வயலட் ஆர் பர்பிள் கலர் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னா சல்ஃபர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சோடியம் நைட்ரோபுரூசைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து இதிலிருந்து acidify another portion of Lessing's extract with acetic acid and add lead acetate solution. A black precipitate is obtained. ஸோ இன்னொரு டெஸ்ட் சல்ஃபருக்கு இன்னும் வேறு மாதிரி என்ன ஒரு டெஸ்ட் பண்ணலாங்கன்னா இந்த லெசிங்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா அசிட்டிக் ஆசிட்டும் அண்டு லெட் அசிட்டேட் சொல்யூஷனும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளாக் கலரில் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போ லெட் சல்ஃபேட் பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு லெட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆக்சிடேஷன் test. The organic substances are fused with a mixture of potassium nitrate and sodium carbonate. The sulfur, if present, is oxidized to sulfate. ஸோ அப்போ இன்னொரு டெஸ்ட் என்னென்னா சல்ஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் சி என்ன அப்படின்னா அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஆர்கானிக் மிக்ஸ் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்டும் சோடியம் கார்பனேட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ சல்ஃபர் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபர் வந்து அப்போ ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சல்ஃபர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். த ஃபியூஸ்டு மாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டட் வித் வாட்டர் அசிட்டிஃபைடு வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் with the hydrochloric acid and then barium chloride solution is added to it. The white precipitate is indicated the presence of sulfur. So அப்போ என்ன ஆகும் சோடியம் சல்ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ இது கூட நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் கூட பேரியம் குளோரைட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் பிரிசிபிடேட் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சல்ஃபரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா சல்ஃபர் இருக்குங்கிறத ஃபர்தராக இதில் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ். த அனதர் போர்ஷன் ஆஃப் த லெசிங்னஸ் ஃபில்ட்ரேட் add dial nitric acid, warm gently and add a silver nitrate solution. So appearance of curdy white precipitate solution soluble in ammonium solution indicates the presence of chlorine. அப்போ appearance of curdy white precipitate ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து soluble in ammonia solutionல வந்து இப்போ கரைஞ்சது அப்படின்னா அப்போ indicate the presence of chlorine இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னா appearance of pale yellow precipitate sparingly soluble in ammonia solution indicates the presence of bromine. அப்போ பேல் எல்லோ கலர் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகி அது கொஞ்சமாக வந்து அமோனியா சொல்யூஷனில் கரைஞ்சது அப்படின்னா அது புரோமின் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் எல்லோ பிரிசிபிடேட் இன்சாலிபிள் இன் அமோனியா சொல்யூஷன் அப்படின்னா இண்டிகேட் த பிரசன்ஸ் ஆஃப் அயோடின். ஸோ குளோரின் புரோமின் அயோடின் அப்போ அயோடின் அப்படின்னா எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகி அது வந்து அமோனியா சொல்யூஷனில் வந்து சாலிபிள் ஆகலை அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் அது அயோடினை இண்டிகேட் பண்ணுது. சோடியம் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அது குளோரினா இருக்கலாம் புரோமினா இருக்கலாம் அயோடினா இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் ஹீட் பண்ண அப்படின்னா சோடியத்துக்கு கூட சோடியம் குளோரைடாவோ புரோமினாவோ அயோடினாவோ ஃபார்ம் ஆகும். இது சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா சில்வரோட ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகும். If nitrogen or sulfur is present in the compound along with the halogen, we might obtain sodium cyanide and sodium sulfide in the solution, which interferes with the reduction of the halogen in the silver nitrate test. Therefore we boil the Lessing's extract with this nitric acid, which decomposes sodium cyanide and sodium sulfide. So sodium cyanide கூட nitric acid heat பண்ணனும்னா sodium nitrate ஃபார்ம் ஆகும். sodium sulfide கூட nitric acid heat பண்ணோம் அப்படினா sodium nitrate ஃபார்ம் ஆகும். So further
ஃபர்தராக சோடியம் சைனேட் சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் சைனேட் ஃபார்ம் ஆகுது விச் ஒயிட் precipitate confused with the silver chloride. So sodium cyanide nitric acid silver nitrate கூட react ஆகும்போது sodium sulfate precipitate black color precipitate form ஆகும். இதில் இருந்து நம்ம சல்ஃபரை கண்டுபிடிச்சிடலாம். Test for phosphorus. A solid compound is strongly heated with a mixture of sodium carbonate and potassium nitrate. The phosphorus present in the compound is oxidized to sodium phosphate. The residue is extracted with the water and boiled with the concentrated nitric acid. A solution of ammonium molybdate is added to the above solution. A canary yellow coloration or precipitate shows the presence of phosphorus. இது சொல்யூஷன் கூட என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ராங் ஹீட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா மிக்சர் சோடியம் கார்பனேட் பொட்டாசியம் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் பாஸ்பரஸ் இருந்தது அப்படின்னா அது ஆக்சிடைஸ் ஆகி என்ன பண்ணும் சோடியம் பாஸ்பேட்டாக மாறும். இந்த ரெசிடியூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட ஆட் பண்ணி அது கூட பாயில் பண்ணி என்ன பண்ணுறோம்னா வந்து கான்சன்ட்ரேட் நைட்ரேட் வச்சு கான்சன்ட்ரேட் நைட்ரேட் ஆசிட்டை போட்டு ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னா சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் மாலிப்டேட்டை வந்து கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுன்னா கலர் ஃபார்மேஷன் வரும். கேனரி எல்லோ கலரேஷன் ஆர் பிரிசிபிடேட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பாஸ்பரஸ் இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது.